இப்போ 17 பேர் இருக்கா போயிருச்சா? இப்போ இல்லை. அந்த 17 பேர் அந்த 17 பேரோட பேரை சொன்னாங்களா? எனக்கு தெரிஞ்சு இப்போ வரைக்கும் ஒரு 10 பேர் இருக்காங்க. ரமேஷ், சுரேஷ், திவாகர், கார்த்தியெல்லாம் கிடையாது. பொதுவாக ரமேஷ்க்கு அப்புறம் சுரேஷ்க்கு அப்புறம் கார்த்தி வந்துருவாப்ல. இல்லை கார்த்தியெல்லாம் கிடையாது. அதில் 3 பொம்பளை பை. ஒன்று வந்து லட்சுமி, சரஸ்வதினு சொல்லி ஒரு இருப்பாங்க. லட்சுமி, சரஸ்வதி. ஆமாம். இன்னொருத்தவங்க ராமு, லக்ஷ்மணன். அப்படியெல்லாம் கிடையாதுங்க. இது வந்து நான் கதை நீங்கள் வந்து இதை கதையாக பார்க்குறீங்க. எங்களுக்கு நடந்ததை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். 42 பேரை தூக்கி போட்டு மீச்சிருக்கீங்க, காதை கடிச்சிருக்கீங்க, மூக்கை உடைச்சிருக்கீங்க. போலீஸ் கேஸ் ஏதாவது போட்டாங்களா? போடல எதுவுமே. யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணல. கேட்டால் நான் அவன் இல்லை யாரோன்றிருவீங்க. நான் போலீஸுக்கு நான் அடிச்சதே எங்கள் மச்சான் ஒரு எஸ்ஐ. ஓகே, இப்போ அவங்க வந்து ஒரு சவால் வைக்கிறாங்க. நீங்கள் வந்து பேய் இருக்குன்னு நான் நிரூபிச்சு காட்டுறேன் அப்படிங்கிறீங்க. ஒரு 2 நாள் வந்து கூட வந்து இருக்க சொல்லுங்க. ஒரு நிமிஷம் இருங்க, சவாலை தெளிவாக சொல்லுங்க. உங்கள் கூட வரணுமா, உங்கள் ஊருக்கு வரணுமா, என்ன பண்ணணும்? என் கூட ஒரு 2 நாளைக்கு இருக்கணும். எங்கே இருக்கணும்? எங்கள் ஊரில் எங்கள் வீட்டில் இருக்கணும். ஓகே, வந்தால் என்ன பண்ணுவீங்க? வந்தால் எப்படி பேயை காட்டுவீங்க? என்னை பேய் வருத்தவங்க மாமாத்தை கூத்து போகிறேன். சரி. அவர் பேய் இன்னும் வருத்திட்டு தான் இருக்காரு. வெள்ளிக்கிழமை அவர்கிட்ட ஆள் போவாங்க. நேரடியாக நான் கூத்து போய் உங்கள்கிட்ட வீடியோவும் பிடிக்கட்டும். இல்லை, பேய் உருட்டுறதுங்க எல்லா ஊர்லேயும் இருக்குது, எல்லா தெருலையும் இருக்குது. அதை விட்டுருங்க. இப்போ உங்களுக்கு வந்த மாதிரி ஏதாவது ஒரு இதில் நான் காட்ட முடியும். பேயை நான் கண்ணால் காட்டுவேன், இல்லை ஏதாவது ஒன்று பண்ணுவேன், ஆட்டோ தூக்குவேன். நீங்கள் அந்த மாதிரி ஏதோ ஒன்று செஞ்சு காட்டினா நான் ஓகே. மனிதரால் செய்ய முடியாத ஒன்று செஞ்சோன்னா அதை பார்த்து பெருமிக்கலாம். ஆனால் நீங்கள் இதெல்லாம் எல்லாமே மாமா கடைசியாக சொன்னது என்னென்னா, 14 தடவை என் முடியை பிடுங்கினா எங்கேயோ போய் ஆணி வச்சு அரைஞ்சி வச்சிருக்காரு. அந்த இடம் எங்கேன்னு கேட்டால் அந்த ஆணி நானே பிடுங்குறேன். பிடுங்க என்ன ஆகும்? பிடுங்க திருப்பி அந்த ஆவி என் மேலே தான் வரும். அப்போ இவங்க நம்புவாங்களா? சொல்லுங்க. அதில் ஐயா, நான் தெரியாமல் ஏதாவது சொல்லிட்டேன். நீ பாட்டுக்கு ஆணியை கிணியை பிடுங்கி நீ தானே நான் கலாய்ச்சது என்ன வந்துடாத. நீ ஆணியே பிடுங்க வேண்டாம், பேசாம விட்டுருந்தீங்க. இல்லை சார், 2 நாளைக்கு அனுப்பி வைக்க தானே சொல்லுதேன். அந்த மாதிரி சிரிக்கிறாங்களே, அப்போ இந்த சிரிப்பே அப்போ இருக்குமா? நாங்கள் ரெடி சார். எத்தனை பேர் வந்தாலும் சரி, அப்படியே வாங்க போவோம். சவாலுக்கு எல்லாம் ரெடி தானே? ரெடி. ரைட். போகும்போது நீங்கள் அவர் வீட்டு அட்ரஸை வாங்கிக்கங்க, வீட்டுக்கு போங்க. இப்போ யாராவது ஒருத்தர் அவர் வீட்டுக்கு போய் 2 நாள் தங்கினா வீடியோ அனுப்புங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். ரைட்டா? ஓகே. வேற யாருக்கெல்லாம் அந்த பேய் அனுபவம் இருக்கு? எனக்கு இருக்கு சார், நான் சொல்கிறேன். கிராமத்தில் நான் இருந்தேன். கிராமத்தில் ஒரு அக்கா கூட நல்லா பேசும் பழகுவேன். அவங்க வீட்டுக்கார் வந்து கேட்குறாரு, என்ன பையன் பொண்டாட்டி கூட பேசிகிட்டு இருக்கேன்ட்டு கேட்குறாரு. அவங்க ஒய்ஃப் எனக்கு அக்கா தங்கச்சி மாதிரி. அவருக்கு கோவம் வந்துடுச்சு. அப்போ வந்து அவர் என்ன சொன்னார், சண்டை அவருக்கு எனக்கு சண்டை வந்துட்டு அவர் என்ன பண்ணார், ஒரு வாரம் கழித்து அலறி கொட்டை அரைச்சி குடிச்சிட்டு உட்காந்துக்கின்னு இருக்காரு. உட்காந்துட்டு இருக்கு, கண்ணு ஒரு 2 ரூபாய்க்கு பீடி வாங்கி கொடுக்கணுன்ட்டு கேட்டார். எனக்கு இந்த கோபம், ஏற்கனவே இந்த ஆள் சண்டை வாங்கினானே, இவனுக்கு ஏன் நம்ம வாங்கி கொடுக்கணுன்னுட்டு. ஆனால் அந்த ஆள் வந்து அலறி கொட்டை அரைச்சி குடிச்சிட்டு படுத்துட்டு இருக்கான். சரின்ட்டு ஒரு 3 மணிக்கு அலறி கொட்டை அரைச்சி குடித்தவன் கரெக்டாக 5 மணிக்கு உயிர் போயிடுச்சு. அவங்க ஒய்ஃப் அடிச்சுக்கின்னு அழுதுன்னு ஓடிறாங்க, கதிர் கொஞ்சம் வா, எங்கள் வீட்டுக்காரர் மாதிரி இறந்துட்டாருன்ட்டு. கரெக்டாக 16ஆவது நாள் காரியம் நடந்து முடிஞ்சிடுச்சு. நான் இங்கே படுத்துட்டு இருக்கேன், இங்கே காற்று இல்லைன்ட்டு படுத்துன்னு இருக்கோம். வந்து இந்த ஆள் நீங்கள் நம்புங்க, நம்பலைன்னா விட்டுடுங்க. அப்படியே நிஜ ரூபத்தில் ஆகாயத்துக்கும் பூமிக்கும் இங்கே செவுத்தில் நின்றுட்டு என்னை அமுக்குறான். அமுக்குறான். சிரிமா நீங்கள் சிரிச்சு ஒன்றையும் நம்ப போகிறது இல்லை. ஆமாம், நீங்க சொல்றது கூட ஒரு பொய்ய கூட நல்லா சொல்லுங்க. ஆகாயத்துக்கும் பூமிக்கும் ஏன்பா நீ கடவுள் சத்தியமா பேய் இருக்கு. நீங்க பேய் இல்லைன்னு சொல்றவங்க சிரிக்கிறீங்க, பேயே சிரிக்குதே. இவ்வளவு நேரம் சிரிச்சாங்க, அவங்களும் சிரிக்கிட்டோம் பேசுறதுக்கு. சார், பேய் எப்பவுமே நைட் 12 மணிக்கு தான் வருமா சார்? அப்பதான் லீவ் இருக்கு. 12 மணிக்கு தான் வரும். வந்து பாரு, ஒரு மால்ல வர மாட்டேங்குது, ஒரு தியேட்டர்ல வர மாட்டேங்குது. ஏன் அது காட்டல? சுடுகாட்ல இந்த மாதிரி மட்டும் ஏன் வருது பேய்? வரும் சுடுகாட்டு பக்கமா போயிட்டு அதே சுடுகாட்ல மட்டும் ஏன் வருது? நல்ல ஹாயா விட்டு படுத்து தூங்கிட்டு இருந்தோம்னா வரும். ஓகே. நமக்கு ஜபரம். நான் உண்மையை தான் சார் நான் சொல்றேன். நீங்க நம்பலன்னா போங்க. ஒரு சிரிச்சு இது பாருங்க, இங்க பாருங்க. நீங்க சிரிக்கிற மாதிரி நான் சிரிக்கிட்டா? உனக்கு மேல நான் சிரிப்பேன். அவ்வளவுதான், முடிஞ்சா? இல்ல இருக்குது, அதான் சொன்னேனுங்களே. நான் எழுந்துட்டேன். நான் இதுக்கு மேல இந்தாங்க. பேய் ஹியூமிலேட் ஆயிடுச்சுப்பா.